கண்பூரா கண்பூரா என் பார்வையானது நீரை கூசிக்கொண்டே பிம்பங்கள் ஆகிற என்னோடு காதல் வந்து பேசுதே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் ப்ரொஃபைலில் பார்த்துப்பீங்க. ப்ரொஃபைலில் பார்த்தா ஒரு சூப்பரான ஒரு லவ் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எப்படி வந்து ரொம்ப சிம்பிளாக நீங்கள் வந்து மேக் பண்ணுறதா இதில் நான் வந்து ஃபுல்லாக வந்து பார்க்க போகிறோம். இப்போ அந்த சேனலுக்கு நீங்கள் வந்து புதுசாக நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆலில் போட்டு வீடியோ வந்து கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். நீங்கள் ஸ்கிப் பண்ணால் பார்த்தோம்னா சொல்கிற ஒரு டிப்பு நீங்கள் அப்சர்வ் பண்ணி வீடியோ நீங்கள் வந்து ரொம்ப ஷார்ட் பண்ணி வந்து மேக் பண்ணிக்க முடியும். ஃபஸ்ட்டு இந்த வீடியோ பண்ண அலைன் மோஷன் அப்ளிகேஷன் இதுக்கான ஆப் லிங்க் பார்த்தா கே வந்து டிஸ்கிரிப்ஷன் தருவேன். உங்ககிட்ட வந்து ஆப்பில் நீங்கள் வந்து ஆப் வந்து ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணி ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்க. ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணி ஆப் என்ட்ரு பார்த்தா தான் இருக்கும். கே பார்த்தா இங்கே ப்ளஸ் பத்தில் கே பார்த்தா ப்ராஜெக்ட்னு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண வீடியோ வந்து ஒரு புக் ஆப்ஷனும் ஒரு ஷேர் ஆட் ப்ரெஸ்ட்டாக வந்து மேக் பண்ணிப்பேன். இதோட லிங்க் பார்த்தா கே வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்திருப்பேன். கூட வந்து ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி ஆப் வந்து ஓப்பன் பண்ணிட்டு அதே மாதிரி இதுக்கான புக் ஆப்ஷன் ஷேர் பண்ணி நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து இம்போர்ட் பண்ணிங்க. இம்போர்ட் பண்ணிட்டு இல்லை புக் ஆப்ஷன் மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து பாஸ்வேர்டு செட் பண்ணுவேன். இதுக்கான பாஸ்வேர்டு அந்த வீடியோவில் வந்து சைடில் வந்து ஷோ பண்ணுறேன். ஸ்கிப் பண்ணால் பார்த்து நீங்கள் வந்து பாஸ்வேர்டு வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு புக் ஆப்ஷன் இம்போர்ட் பண்ணிங்க. இம்போர்ட் பண்ண புக் ஆப்ஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் இப்படி தான் வந்து ஆட் பண்ணியிருப்பேன். நெக்ஸ்ட்டு கரெக்டாக டபுள் புக் மார்க்லேருந்து நீங்கள் வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ணிட்டு நீங்கள் தான் வந்து இமேஜ் ஆட் பண்ணி எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணுறாங்க. நாங்கள் வந்து வீடியோ வந்து லென்த்தாக போகும் சொல்லலாம். வந்து ஃபஸ்ட் எங்கெல்லாம் வந்து இமேஜில் வந்து ஆட் பண்ணிட்டேன். நீங்கள் இப்படி தான் நீங்கள் கரெக்டாக இம்போர்ட் பண்ணி இது மட்டும் தான் இருக்கும். கரெக்டாக குரூப் லேயர் இருக்கும். மேலே பார்த்தா லிரிக் லேயர் இருக்கும். இங்கே மட்டும் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ண போகிறீங்க. நான் வந்து எப்படி இமேஜ் ஆட் பண்ணி சேஞ்ச் பண்ணி சொல்கிறேன். இந்த ஒரு குரூப் லேயருக்கு மட்டும் சொல்கிறேன். அதே மாதிரி நெக்ஸ்ட் குரூப் லேயருக்கு நீங்கள் சேம் அதே மெத்தடில் வந்து நீங்கள் இங்கே இருக்கிற 3 குரூப் லேயருக்கும் கரெக்டாக சேஞ்ச் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு இந்த குரூப் லேயர் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணி எடிட் குரூப்னு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி லைட் அட்ஜஸ்ட் பண்ண உள்ள நெக்ஸ்ட்டு உள்ள ஒரு இமேஜ் இருக்கும். அந்த இமேஜை நீங்கள் வந்து டிலீட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் செலக்ட் பண்ணிங்க. மீடியா ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் ஆட் பண்ண போகிற இமேஜ் வந்து எந்த ஃபோட்டோ வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோட்டோ வந்து சூஸ் பண்ணிட்டு நீங்கள் இமேஜ் வந்து ஆட் பண்ணிங்க. கரெக்டாக ஒரு இமேஜ் வந்து ஆட் பண்ணிங்க. நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். கரெக்டாக ஒரு இமேஜ் கிளிக் பண்ணி ப்ளஸ் செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணிட்டு கரெக்டாக இந்த இமேஜ் லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணி லைட்டாக மூவ் பண்ணி பாருங்கள். கரெக்டாக அந்த மூவ் வந்து அந்த கரெக்டாக லாஸ்ட்டில் ஸ்க்ரோல் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா அந்த இமேஜ் இருந்துச்சுன்னா கட் பண்ணிங்க. கரெக்டாக அந்த இமேஜ் வந்து அந்த கரெக்டாக அந்த பிளாக் கலரில் கரெக்டாக வந்து ஷோ ஆகிற மாதிரி நீங்கள் மூவ் அண்ட் ஆப்ஷன் போய் கரெக்டாக அந்த 3 ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து கரெக்டாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணிங்க. கரெக்டாக மீடியமாக அட்ஜஸ்ட் பண்ணிங்க. அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நான் சொல்கிற மாதிரி மூவ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இப்போ வந்து கரெக்டாக இந்த ஸ்டார்டிங் போய்ட்டு மூவ் அண்ட் ஆப்ஷன் போயிட்டு கரெக்டாக இங்கே ஒரு கீ ஃப்ரேம் மாதிரி ஒரு ஆப்ஷன் அதை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு கரெக்டாக மூவ் அண்ட் ஆப்ஷனில் லைட்டாக நீங்கள் வந்து லெஃப்ட் சைடு வந்து அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக போயிட்டு 3 அங்கே மூவ் ட்ரான்ஸ்ஃபர் போய்ட்டு லைட்டாக நீங்கள் வந்து இந்த சைடு வந்து மூவ் பண்ணுங்கள். கரெக்டாக வந்து இந்த மாதிரி மூவ் ஆகணும். அது மாதிரி மூவ் பண்ணிட்டோன்னே நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துட்டு கரெக்டாக மூவ் அதை செக் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு இப்போ நீங்கள் ஆட் பண்ண அதே இமேஜ் ப்ளஸ் செலக்ட் பண்ணி மீடியா ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் அங்கே ஆட் பண்ண சேம் இமேஜை வந்து நீங்கள் நெக்ஸ்ட்டும் ஆட் பண்ணணும். கரெக்டாக அந்த இமேஜ் ஆட் பண்ணிட்டு ப்ளஸ் செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிட்டு மேலே 3 செலக்ட் பண்ணிட்டு ஃபில் கம்பல்சரி வந்து கிளிக் பண்ணிங்க. நெக்ஸ்ட் இப்போ இந்த இமேஜ் லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். கரெக்டாக குரூப்பில் இருக்கே வந்து ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துன்னு போயிடுங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் அந்த அங்கே மூவ் பண்ண மாதிரியே இங்கேயும் நீங்கள் வந்து சேம் மெத்தடில் மூவ் பண்ணணும். கரெக்டாக ஸ்டார்டிங்கில் வச்சுக்கோங்க. மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் போயிட்டு கரெக்டாக ஸ்டார்டிங் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிட்டு லெஃப்ட் சைடு வந்து மூவ் பண்ணுங்கள். லெஃப்ட் சைடு மூவ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இப்போ வந்து லாஸ்ட்டாக போய்ட்டு அந்த இமேஜ் சேம் இமேஜ் வந்து ரைட் சைடு வந்து மூவ் பண்ணுங்கள். அவ்வளோதான். இப்போ கரெக்டாக பார்த்தா உங்களுக்கு வந்து அந்த சேம் ஃப்ரண்ட் இமேஜ் பேக் இமேஜ் ஒரே மாதிரி மூவ் ஆகிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் இப்போ அந்த பேக்கில் லாஸ்ட் ஆட் பண்ண அந்த இமேஜ் வந்து கிளிக் பண்ணிட்டு இங்கே எஃபெக்ட் ஆப்ஷன் போங்க. எஃபெக்ட் ஆப்ஷன் போய்ட்டு ஆட் எஃபெக்ட் போயிடுங்க. ஆட் எஃபெக்ட் போய்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா கேஷியன் பிளர்னு சர்ச் பண்ணுங்கள். மேலே பார்த்தா சர்ச் ஐக்கானில் போங்க. GA போடுங்க. போட்டோன்னே நீங்கள் பார்த்தா கேஷியன் பிளர்னு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி ஸ்டாண்டர்ட் வந்து ஆன் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு அந்த இமேஜ் கிளிக் பண்ணுங்கள். எஃபெக்ட்டில் போங்க. ஆட் எஃபெக்ட் போய்ட்டு சேச்சுரேஷன் வந்து சர்ச் பண்ணுங்கள். நான் வந்து சர்ச் பண்ணுற பாருங்கள். சேச்சுரேஷன் சர்ச் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஸ்டாண்டர்டில் போய்டுங்க. ஸ்டாண்டர்டில் போய்ட்டு சேச்சுரேஷன் வேல்யூ வந்து ஃபுல்லாக 0 வச்சுருங்க. அவ்வளோதான். இதே ஸ்டெப்பில் நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தா இங்கே இருக்கிற குரூப் இந்த 2 குரூப்புக்கு நீங்கள் இமேஜ் ஆட் பண்ணி நம்ம இங்கே எப்படி நான் ரீப்ளேஸ் பண்ணோம் அதே மாதிரி இங்கே இருக்கிற 2 இமேஜும் நீங்கள் வந்து ரீப்ளேஸ் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு 7:04 பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ணிட்டு இதே மாதிரி நம்ம நார்மலாக இமேஜ் ஆட் பண்ணணும். நிறைய இருக்கிற புக் மார்க்கில் நீங்கள் வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு பார்த்தா ஒரு டெம்ப்ளேட் வந்து வந்துருப்போம். அதுக்கான டெம்ப்ளேட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு கரெக்டாக ப்ளஸ் செலக்ட் மீடியா ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் எந்த ஃபோட்டோவில் வந்து டெம்ப்ளேட் வந்து டவுன்லோட் ஆகிருக்கோ அது வந்து செலக்ட் பண்ணிங்க. நான் வந்து செலக்ட் பண்ணிட்டு பாருங்கள். கரெக்டாக அந்த டெம்ப்ளேட் வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிங்க.
கரெக்டாக ஆட் பண்ணிட்டு கரெக்டாக வந்து ரெட் கலர் புக் மார்க் கரெக்டாக டைம் ஆப்ஷன் டைம் ஆப்ஷனை கிளிக் பண்ணி எக்ஸ்பெண்ட் பண்ணி நெக்ஸ்ட் இப்போ அந்த லேயர் கிளிக் பண்ணிட்டு மேலே 3 டாட் செலக்ட் பண்ணிட்டு ஃபில் கம்பல்சரி வந்து கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு அந்த இப்போ அந்த லேயரை வந்து கிளிக் பண்ணிட்டு பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டி போயிடுங்க. ஒப்பாசிட்டி போய்ட்டு லைட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு ஸ்க்ரீன் வந்து கிளிக் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு கரெக்டாக இப்போ அந்த லேயர் வந்து கிளிக் பண்ணிட்டு லேயர் காப்பி போய்ட்டு காப்பி லேயர் வந்து கிளிக் பண்ணிங்க. இப்போ நெக்ஸ்ட் ஒரு இமேஜில் ஸ்கிப் பண்ணி நெக்ஸ்ட் இருக்க இமேஜில் இருக்குது வந்து லேயர் காப்பி கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் லேயர் வந்து கிளிக் பண்ணிங்க. இதே மாதிரி நீங்கள் டைம் ஆப்ஷன் கிளிக் பண்ணி கரெக்டாக நெக்ஸ்ட் புக் மார்க் ரிமூவ் பண்ணிங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு இமேஜ் இருக்கும் அது ஸ்கிப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இருக்க இமேஜுக்கு வந்து ஆட் பண்ணிங்க. கரெக்ட் டைம் ஆப்ஷன் கிளிக் பண்ணி கரெக்டாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டுக்கு போய்டுங்க. லாஸ்ட்டாக போய்ட்டு லாஸ்ட்டில் இருக்கிற அதே சேம் இமேஜுக்கு வந்து கிளிக் பண்ணிட்டு லாஸ்ட்டில் டைம் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு அது வந்து எக்ஸ்பெண்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு ஷேக் ஆட் ப்ரெஸ் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஷேக் ஆட் கிளிக் பண்ணிட்டு அது எஃபெக்ட்டில் போய்ட்டு 3 டாட் செலக்ட் பண்ணிட்டு காப்பி அப்படி வந்து கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணி பேக் வந்துங்க. பேக் வந்து புக் ஆப்ஷன் வந்து ஓப்பன் பண்ணிங்க. இப்போ வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணி கரெக்டாக இந்த எங்கெங்கெல்லாம் இந்த டெம்ப்ளேட் ஆட் பண்ணிங்களோ டெம்ப்ளேட் ஆட் பண்ண இமேஜில் நீங்கள் ஃபஸ்ட்டாக காப்பி பண்ணி அப்படி வந்து ஆட் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு ஒரு 8:02 ஒரு லேயருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 11:14 நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 14:17 நெக்ஸ்ட்டு 70:24 அதில் நீங்கள் கரெக்டாக எஃபெக்ட் ஆட் பண்ணி பேக் வந்துங்க. நெக்ஸ்ட்டு ஷேட் பர்சன் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டு இப்போ செகண்ட் ஒரு லேயர் இருக்கும் லேயர் செலக்ட் பண்ணி எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணி எடுத்துங்க. நெக்ஸ்ட்டு மேலே ஒரு 3 லேயர் இருக்கும் லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு லேயர் காப்பி போய்ட்டு காப்பி 3 லேயர் கிளிக் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு வந்து பேக் வந்துங்க. பேக் வந்து புக் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிங்க. ஸ்டார்ட் நெக்ஸ்ட்டு பேஸ்ட் லேயர் வந்து கிளிக் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணி கரெக்டாக பார்த்தா 10:01 ஒரு இமேஜுக்கு வந்து எஃபெக்ட் ஆட் பண்ணோம். இந்த செகண்டாக ஆட் பண்ணி போட்டேன். நெக்ஸ்ட்டு 13:11 நெக்ஸ்ட்டு 16:28 அதான் பார்த்தா நீங்கள் ஃபுல்லாக வந்து எஃபெக்ட் ஆட் பண்ணி முடிச்சோன்னே சிசி லேயர் வந்து கரெக்டாக லாஸ்ட் செட் ஆகி செக் பண்ணிங்க. செக் பண்ணிட்டு மேலே செட்டிங் மேலே யார் ஆஃப் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு வீடியோ செட் வந்து செக் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட்ன்ற பட்டன் கிளிக் பண்ணோடனே வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து எக்ஸ்போர்ட் ஆகி முடிஞ்சோன்னே சேவ் ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கேலரியில் வந்து சேவ் ஆகிடும். இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.